பிடிச்சுக்கோங்க. அத்தை என் கையை பிடிச்சுக்கோங்க. சிண்டு என் கையை பிடிச்சுக்கோங்க. அத்தை என் கையை பிடிச்சுக்கோங்க. சிண்டு சிண்டு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சிண்டு பிடிச்சுக்கோ. காப்பாத்துங்க. ஏய் உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் சிண்டு உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல. சிண்டு வருண் இங்க எதுக்கு நிக்கிற? நீ மேல போய் அவனை காப்பாத்து. ஷனு நீ போய் முதல்ல ஏதாவது பெட்ஷீட் எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. சிண்டு யாராவது காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் கையை நழுவ விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்குங்க. சிண்டு யாராவது காப்பாத்துங்க. அக்கா இந்தாங்க. சிண்டு ஏய் இத நல்லா விரிச்சு பிடிங்க. டைட்டா பிடிங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிண்டு இந்த கைத்தை பிடிச்சுக்க. என்னோட சிண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அண்ணி கையை கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன், முயற்சி பண்ணுங்க. சிண்டு கையை கொடு. கொஞ்சம் இந்த பக்கம் போடுங்க. இந்த கயிறு போடு சிண்டு. சிண்டு, நீ பயப்படாத. தைரியமா இரு. ஒண்ணும் இல்ல பயப்படாம இரு. ஒண்ணும் இல்ல. இறக்குங்க, மேல தூக்குங்க, தூக்குங்க. பாத்து மெதுவா மெதுவா, உனக்கு ஒண்ணு ஆகாது. போ. என்னோட சிண்டு, என்னோட குழந்தை. கையை கொடுங்க நீ. நான் பிடிச்சுக்கிறேன், நீ கொடுங்க. கயிறு போடுங்க. அண்ணி இது பிடிங்க. போடுங்க. இழுங்க. கெட்டியா பிடிங்க நீ. பாத்து பாத்து. வாங்க நீ. கை கொடுங்க, கை கொடுங்க. பாத்து வாங்க அண்ணி. அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உங்க மருமக மேல இருந்து எப்படி விழுந்தாங்க? அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ எப்படி விழுந்த? ஃபோன் பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு போனேன். அப்போ கவனிக்காம என் கால் வழுக்கிடுச்சு. எனக்கு தெரியும், இந்த மாதிரி தான் ஏதாவது பதில் சொல்வேன். இப்ப யார் எனக்கு உண்மையை சொல்ல போறீங்க? சௌமியா மாடியில இருந்து எப்படி விழுந்தா? அட, அவதான் கால் வழுக்கி விழுந்துட்டுன்னு சொல்றாள்ல.
அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்க்கா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ எதுக்காக இப்படி பதற? நீ என்ன சொல்ல போற? நான் உன்கிட்டயா கேள்வி கேட்டேன்? நீ எதுக்காக இப்படி பயப்படுற? இல்ல அது வந்து உண்மை என்னன்னு நீ சொல்லு சௌமியா. அதுக்கப்புறம் பாரு நான் உங்களுக்கு அவங்களுடைய தகுதிய எப்படி ஞாபகப்படுத்துறேன்னு. நான் உண்மையதான் சொல்றேன். நானே தான் தவறி விழுந்தேன். நீ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, வழக்கம் போல உண்மை என்னன்னு எனக்கு தெரியதான் போகுது. அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். போய் படுத்து தூங்க. நீ நல்லா இருக்கல சிண்டு? இத பாரு சிண்டு, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஆனா இந்த மாதிரி உதவி செய்யற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய பையன் கிடையாது. அத புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட ரூமுக்கு போ. அட கடவுளே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன்னு. ஆனா உண்மையிலே அந்த அம்மன் தாய் தான் என்ன காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை உண்மை பிரீத்திக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். ஷானு, அப்படின்னு நீயா? ஷானு, உனக்குள்ள கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா? பாவம், அவளோட நகையெல்லாம் வித்து நம்மளை காப்பாத்திருக்கா. அவளை போய் நீ இல்ல ஷானு, நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, எது சரி எது தப்புன்னு எனக்கு சொல்லி தராதீங்க. இது ஒண்ணும் தப்பு இல்ல, சரியாதான் நடந்திருக்கு. அப்புறம் நான் இதை ஒண்ணும் தனியா பண்ணல, நானும் ராவியும் சேர்ந்துதான் பண்ணோம். வேற என்ன செய்ய சொல்றீங்க? அந்த திருநங்கைய முதலாளியாக்கி நான் அவளுக்கு அடிமையாகணுமா? இல்ல, இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காது வீரன். இங்க பாருங்க, இந்த தடவை வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அவ கதையை முடிக்கிற வரைக்கும் நான் நிச்சயமா இதுல இருந்து ஓய போறதே இல்ல. ஆனா ஷானு, எனக்கு தெரியுங்க, நீங்களும் ராவி அக்காவும் தான் என்ன தள்ளி விட்டீங்க. அத்தை எனக்கு இந்த வீட்டோட சாவி கொத்து கொடுத்தாங்க, பொறுப்புகளை ஒப்படைச்சாங்க. ஆனா அதுக்காக நான் இந்த வீட்டுக்கே முதலாளி ஆயிட்டேன்ற நினைப்பெல்லாம் எனக்குள்ள இல்லை. இல்லைன்னா வீட்டுல இன்னொருத்தரோட இடத்த பிடிக்க முயற்சி பண்ணவும் இல்லை. நீங்க என்னை எப்படி வச்சிருக்கீங்களோ நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். ஏற்கனவே என் வாழ்க்கையில நிறைய குறை இருக்கு. அப்புறம் என்னோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்குங்க. நான் எப்படி இன்னொருத்தருக்கு பிரச்சனையா இருக்க முடியும்? இங்க பாருங்க அத்தை, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் என்ன வாழ விடுங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுல இன்னொருத்தரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். அருணோட வாழ்க்கையை தான் சொல்றேன். அப்புறம் அப்போ எல்லாமே கெட்டு போயிடும். சிண்டு, சிண்டு என்ன பண்ற நீ? இதெல்லாம் என்னது சிண்டு? நான் கோவமா இருக்கேன், ரொம்ப கோவமா இருக்கேன். இப்படியா இந்த பொருட்கள் எல்லாம் உடைச்சா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? உன் மேல இருக்க கோவத்தை யார் மேல நான் காட்டுவேன்? முதல்ல விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்றியா? அத்தை ஒண்ணு தானா கீழே விழல, நீங்க தான் தள்ளி விட்டீங்க.
நீ என்கிட்ட என்ன உளறிட்டு இருக்க? அப்புறம் இதெல்லாம் உன்கிட்ட யார் சொல்லி கொடுத்தது? என் மேல சத்தியம் பண்ணுங்க, நான் சொன்னது எல்லாம் உண்மைதானே? மம்மி, அத்தை என்ன உங்களை அப்பாவை எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாங்க. ஆனா நீங்க அவங்களை கொல்ல நினைச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சௌமியாவை மறுபடியும் நம்ம வீட்டுல மருமகளா அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் பிரீத்தி. இந்த சௌமியா இருக்காளே, அவ மறுபடியும் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவான்னு தெரியும். தள்ளி விட்டதுக்கு அப்புறமாவும் பொழைச்சிட்டான். சுத்தமா நல்லால. அங்கேயே அவளுடைய விஷயம் முடிஞ்சு போயிருந்ததுன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். ஒருவேளை அவ அருண் கிட்ட ஏதாவது சொல்லிட்டான்னா அப்புறம் ஏன் யாரும் தெரிஞ்சதானே நான் இதெல்லாம் சொல்ல முடியும்? அவ சொல்ல மாட்டா. அப்புறம் சொன்ன மட்டும் என்ன? இந்த மாதிரி முதல் தடவையா நடந்திருக்கு. போங்க, போய் படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கத்துக்கோங்க. ஏன்னா இது எப்பவும் நடந்துகிட்டே தான் இருக்கும். மகேந்திரா, எப்படிப்பா இருக்கு? எரிச்சலா இருக்கா? அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நான் இங்கிருந்து எங்கேயுமே வரப்போறது இல்லை. நிச்சயமா இல்லை. என்னடா இது? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க போறியா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சுமதியோட கல்யாணம் நடக்காத வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன். இத பாருப்பா, கல்யாணம் எப்படி நடக்கும்? அதுக்கு முன்னால நீ கொஞ்சம் குணம் ஆகணும் இல்லையாப்பா? இல்ல, நான் இங்க இருந்து நேரடியா சுமதியோட கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு தான் போக விரும்புறேன். அவகிட்ட பேசுங்க, இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது. சுமதி, வருண் நல்ல பையன், உன்னை சந்தோஷமா வச்சுப்பாம்மா. இப்ப முடிவு உன் கையில இருக்குமா? பாத்தியா மகேந்திரா, கடைசியில உன் வேண்டுதல அந்த அம்மா நிறைவேற்றி வச்சுட்டாங்க. எப்படிமா நிறைவேற்றாம இருப்பாங்க? எப்போத்துல இருந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது பிரீத்தி. இப்போ நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நல்லா மாட்டிக்கிட்டேன். சமுதாயத்துல நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்மளோட 2வது மருமகளை வருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை யோசிச்சா அப்படியே தலை சுத்துது. போ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையுமே நீங்க விளையாட்டாவே எடுத்துக்கோங்க. இந்த விஷயம் சமுதாயத்துக்கு தெரியணும், அப்ப அவங்க கேள்வி கேட்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வணக்கம் புரோகிதரே, வாங்க வாங்க. வணக்கம். எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல?
அது வந்து அருண் பூஜை பொருள்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு தான் போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல பூஜைக்கான பொருளை எங்க போய் வாங்குறது? பூஜை பொருளை விக்கிற கடை இந்த இடத்துல எங்க இருக்கு? ஏங்க இங்க பாருங்களேன். ஹலோ, நல்லா இருங்க. தம்பி, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, நான் தான் கூப்பிட்டேன். ஏதாவது தப்பா கூப்பிட்டேனா? இல்ல இல்ல, இது வரைக்கும் யாரும் மரியாதை கூப்பிட்டது இல்ல, அதனாலதான் நம்பிக்கை வரல. எங்க கல்யாணத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் விற்கிற கடை எங்க இருக்கு? அதுவா, நேரா போனீங்கன்னா முனையில இருக்கு. நேரா போங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, தேங்க்யூ. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வேண்டாங்க, நீங்க எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கீங்க, அதுவே போதும். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில நல்லா முன்னேறணும். ரொம்ப அழகா இருக்கு. நான் உன்னை கேட்கவா? உனக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தானே? ஆமாக்கா. சௌமியா, பாட்டி, நீங்க 2 பேரும் அப்புறம் கூட பேசலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் இவ உன் வீட்டுக்கு தானே வரப்போறா? வாமா, நிறைய வேலை இருக்கு. இதோ பாட்டி, முடிஞ்சது. இவ ரெடியா ஆன உடனே குழந்தை எங்கன்னு அவகிட்ட கேளுங்க. குழந்தை எங்கன்னு சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, குழந்தைய திருடலன்னு. இங்க என்ன பிரச்சனை? கேளுங்க அவகிட்ட, குழந்தை எங்கன்னு. நான் குழந்தைய திருடலன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் ஒரு திருநங்க, குழந்தைய திருடுறவல்ல. நான் எந்த குழந்தைய திருடல. எங்க தப்புச்சு ஓட பாக்குற? எங்க ஓடுற நீ? ஒழுங்கு மரியாதையா குழந்தைய கொடுத்துரு. உன்னை விட மாட்டோம். நில்லுங்க. நிறுத்துங்க, விடாதீங்க. நிறுத்துங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அறிவு இல்ல? ஏன் இவங்களை அடிக்கிறீங்க? அதான் குழந்தை எடுக்கலன்னு இவங்க சொல்றாங்கல்ல. இந்த நாட்டுல மனிதாபிமானமே இல்லாம போயிடுச்சு. நீங்க வாங்க. பாருங்க, கண்ணை தருங்க. கண்ணை மூடாதீங்க.